லக்ஷ்மி அவர்கள் எழுதிய சூரியகாந்தம் அருமையான குடும்ப நாவல். 20 வருஷங்களுக்கு அப்பால் தனக்கு வரப்போகும் பெரும் கீர்த்தியை முன்கூட்டியே அறிந்து கொண்டிருந்தால் ஒரு சமயம் அன்று சூரியகாந்தம் மிகவும் உற்சாகத்துடன் விளங்கி இருக்குமோ என்னவோ. ஆனால் வழக்கம்போல் இரவு 8 மணி ஆவதற்குள் கிராமத்தின் நடுநாயகமாக இருந்த மேலத்தெருவில் ஜனசந்தடி அடங்கி காணப்பட்டது. மார்கழி மாத ஊதக்காட்டிற்கும் பனிக்கும் பயந்தவர்கள் போல் தெரு மக்கள் அஸ்தமிக்கும் முன்பே தங்கள் இரவு போஜனத்தை முடித்துக்கொண்டு கதவை உள்புறம் அடைத்து கொண்டு உறங்கப் போய்விட்டனர். அவர்களுடன் கிராமமும் கூட உறங்கச் சென்று விட்டதனால் மெல்ல ஆடி அசைந்து கொண்டு ஒரு வழியாக ஊரை அடைந்த அந்த மாட்டு வண்டி தெரு முனியை அடையும் பொழுது அதனை வரவேற்க மினுக்கென்று மங்கலாக எரிந்து கொண்டிருந்த விளக்கு கம்பமும் அதனடியே சுருண்டு படுத்து கிடந்த தெரு நாய்களில் ஒன்றுமேதான் இருந்தன. கிராம பஞ்சாயத்தாரின் கைங்கரியத்தின் அத்தாட்சியாக பல வருஷங்களாக நின்று கொண்டிருந்த கல் தூணின் உச்சியில் மங்களாக எரிந்து கொண்டிருந்த மண்ணெண்ணெய் விளக்கு எந்த நிமிஷமும் அணைந்துவிட தயார் என பயமுறுத்தி கொண்டிருந்தது. கிராமமே வறுமையிலும் பஞ்சத்திலும் வாடி கிடக்கையில் தெருவில் திரியும் நாய்க்கு உணவுக்கு வழி எது? ஆகவே சோர்வும் பட்டினியும் குளிரும் தாளாது உடலை சுருட்டி கொண்டு விளக்கு கம்பத்தை அணைத்தவாறு படுத்து கிடந்தது அந்த நாய். என்னதான் பட்டினி என்றாலும் பல நாளைய பழக்கம் என்பது பகுத்தறிவற்ற மிருகத்தை கூட விட்டபாடில்லை போலும். எதற்காக, எண்ணத்திற்காக, யாருக்காக செய்கிறோம் என்ற எவ்வித முகாந்திரமும் இன்றி சுருட்டு படுத்து கிடந்த நாய் ஒரே துள்ளலில் எழுந்து நிமிர்ந்து நின்றது. உடலை ஒரு முறை சிலிர்த்து கொண்டு மிகவும் ஆக்ரோஷத்துடன் தெருவிற்குள்ளே மெல்ல பிரவேசித்துக் கொண்டிருந்த அந்த மாட்டு வண்டியை பார்த்து லொல் லொல் என குறைத்து இரவின் நிசப்தத்தை பயங்கரப்படுத்திய வண்ணம் வரவேற்றது. வண்டிக்குள் சாக்கு விரிப்பின் மீது குளிருக்கு ஒண்டியபடி படுத்து கிடந்த தமயந்தி தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்து கொண்டாள். திக்கு தெரியாத காட்டில் தெரிந்து கொண்டிருக்கையில் திடீரென்று ஒரு சிங்கம் எதிர்பட்டு கோரமாக கர்ஜிப்பது போன்று அவளுக்கு அந்த சமயம் அந்த மெலிந்த நாயின் குறைப்பு மிக மிக பயங்கரமாக தோன்றவே நடுங்கிக் கொண்டு தனது கரங்களால் சிவானந்தத்தின் சட்டையை பற்றி கொண்டாள். தெருநாய் குலைக்குது, அதுக்கு இத்தனை பயமா? படுத்துக்கோ என்று நாயின் குறைப்பிற்கு எதிரொலி போல் சிவானந்தம் அந்த சிறுமியிடம் எரிந்து விழுந்தார். முகத்தின் பெரும் பகுதியை வியாபித்து நின்ற நரைத்து போன அவரது கோர மீசையும் கோபத்தில் சிவந்து விளங்கிய அவரது கருணையற்ற இரு கொடும் கண்களையும் இருட்டிலே பார்க்க முடியாவிட்டாலும் அவைகளை நினைத்த மாத்திரம் அந்த சிறுமியின் உடல் பயத்தினால் சில்லிட்டு போயிற்று. அவர் சட்டை மீது வைத்த கரத்தை சட்டென மடக்கி கொண்டு சிறிது நகர்ந்து சாய்ந்தவாறு உட்கார்ந்து கொண்டாள். தெருநாய் குறைப்பதை நிறுத்தவில்லை. வண்டியை பின்தொடர்ந்து வேகமாக ஓடி வந்த அது வண்டிக்கு முன்னாலும் பின்னாலும் பாய்ந்து பாய்ந்து ஓடி உக்கிரமாக குறைத்த வண்ணம் இருந்தது. தெருவின் முன்னே பரவி கிடந்த இருட்டும் தனிமையின் நாயின் குறைப்பும் தமயந்தின் கிளியை இன்னும் அதிகப்படுத்தவே அவளது இருதயம் நின்றுவிடும் போல் மிகவும் துரிதமாக அடித்து கொண்டது. விவரிக்க முடியாத ஒரு துக்கம் அவளது நெஞ்சை பிடித்து கொண்டது. நித்திரை செய்து கொண்டிருக்கையில் எத்தனையோ முறைகள் அவள் திடீரென்று பயங்கர கனவிலிருந்து விழித்து கொண்டு அம்மா என்று அலறியபடி அருகில் படுத்திருக்கும் தாயின் அருகில் ஓடி கட்டி கொண்டிருக்கிறாள். அப்பொழுதெல்லாம் அவளது தாய் மிருதுவாக அவளை அணைத்து கொண்டு பயப்படாதே கண்ணு, ஒண்ணுமில்லம்மா, நான் கிட்ட தானே இருக்கிறேன் என்று தேர்தல் கூறுவது வழக்கம். அதேபோல் இன்றும் அவளுக்கு பயத்தில் அம்மா என்று அலறி சத்தம் போட வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் அருகில் அம்மா தான் இல்லையே. ஆமாம், அம்மா அவள் எங்கே போய்விட்டாள்? அவளது இளம் உள்ளத்தில் ஒரே கணத்தில் பலவித நினைவுகள் தோன்றி அவளது துயரத்தையும் குழப்பத்தையும் அதிகப்படுத்தின. பல தினங்களுக்கு முன்பு ஒரு நாள் தமயந்திக்கு திடீரென்று காய்ச்சல் அடிக்க துவங்கியது. நோயின் உபாதையினால் அவள் தாயை விட்டு ஒரு கணமும் பிரிய மறுத்து அழுது பிடிவாதம் செய்து கொண்டிருந்தாள். அவளது தாயும் அன்று ஒரு நாள் இரவு முழுவதும் சிறிது கூட தூங்காது குழந்தையை மடி மீது படுக்க வைத்து கொண்டு குழந்தை உபாதையினால் அழுத போதெல்லாம் தேறுதல் கூறிக்கொண்டிருந்தாள். ஆனால் அடுத்த நாள் முழுவதும் தாயார் குழந்தையின் அருகில் வரவே இல்லை. ரேழிக்கு அப்பால் இருந்த ஜாமான்கள் வைக்கும் அறையில் கிழிந்த பாய் ஒன்றின் மீது முனகிக் கொண்டு அவளது தாயார் படுத்து கிடந்தாள். அடிக்கு ஒரு தடவை அறைக்குள்ளே போவதும் வெளியே வருவதும் பிறகு ஒன்றாக கூடி ரகசியமாக ஏதோ பேசுவதுமாக பொழுதை கழித்து கொண்டிருந்த பக்கத்து வீட்டு பெண்கள் ரேழி தென்னை மீது ஓரமாக படுத்து கிடந்த தமயந்தி அம்மா அம்மா என்று அழைத்து அழுவதை சிறிதும் பொருட்படுத்தவே இல்லை. காலையிலிருந்து தாய் தன் அருகே ஒரு முறை கூட வரவில்லை என்ற தாபத்தை அந்த சிறு குழந்தையினால் தாழக்கூட முடியவில்லை. ஆகவே அவள் யாரும் காணாத சமயம் துப்பென திண்ணையிலிருந்து குதித்து அறைக்குள்ளே ஓடி சென்று அம்மா என்று அலறியபடி படுத்து கிடந்த தாயை கட்டி கொண்டு விட்டாள். அழாதே கண்ணு என்று ஹீன ஸ்வரத்தில் முனகிய தாய் அவளை தனது கரங்களை நீட்டி தழுவி கொள்ளும் முன் அதிலிருந்த வயோதிக ஸ்திரீ ஒருத்தி பலவந்தமாக தமயந்தியை இழுத்து தூக்கி எடுத்துக்கொண்டு
அவ உசுருக்கு மன்றாடிச்ச, நீ வேற ஒன்று வந்து கலாட்டா பண்றியே, அழுது கிழுது ரகல செய்தியோ தெரியுமா? சும்மா இங்கே படுத்து கிடக்க என்ன கொல்ல என்று உரிமை விட்டு அவளை மீண்டும் தென்னை மீது கொண்டு வந்து கிடத்தினாள். அம்மா என்று வீறிட்டு அலற வாய் திறந்த தமயந்தி அந்த ஸ்திரீயின் முகத்தில் பறந்து நின்ற கடுமையை கண்டு நடுங்கி போய் தலையை அப்பால் திருப்பிக் கொண்டு விக்கி விக்கி அழுதபடியே தூங்கிவிட்டாள். அன்று இரவு திடீரென்று தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு அவள் எழுந்து உட்கார்ந்த பொழுது தனது தாய் தன் தலையை மிருதுவாக தடுவதை உணர்ந்தாள். சரி, இப்ப என்ன வந்துடுச்சு, அழுவ ஆரம்பிச்சிட்ட, தூங்கின குழந்தைய ஏன் எழுப்பின? அது வேற இப்ப கத்தி ஓலை இடணுமா? நேரமாகுது, இப்ப வண்டியில ஏறி நான் தண்ணி விடியறதுக்குள்ளவாவது ஆஸ்பத்திரி போய் சேரலாம் என்று தமயந்தியை மிரட்டிய அந்த வயோதிக ஸ்திரீ அதட்டி பேசினாள். ஐயோ அத்தை, நீங்க தான் என் கண்மணியை கவனிச்சுக்கணும் என்று திணறிய அவள் தாய் குழந்தையின் கரங்களை எடுத்து அன்புடன் தனது கன்னங்களின் மீது அணைத்து கொண்டாள். அவளது கண்களில் இருந்து வழிந்த கண்ணீர் தாரையாக தமயந்தியின் கரங்களின் மீது சூடாக பாய்ந்து ஓடியது. என்னத்திற்காக அவள் தாய் அப்படி விம்மி அழுகிறாள்? அவள் எங்கே செல்கிறாள்? தமயந்திக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. தாயின் துயரம் அவளது இளம் உள்ளத்தை மிக்க வேதனை செய்யவே அவளும் கூடவே ஹோவென்று ஓலமிடத் துவங்கிவிட்டாள். இதுக்குத்தானே சொன்னேன், நீ கேட்கல. இப்ப இந்த பெண்ணை சமாதானப்படுத்தி தொலைக்கணும். இந்தப்பா வடிவேலு, நீ என்ன சிலையாட்டமா ஒரேடியா சமைஞ்சு போய் நிற்கிற? இந்த குட்டியை கொஞ்சம் சமாதானம் செய் என்று கத்தி உத்தரவிட்ட அந்த வயோதிக ஸ்திரீ தமயந்தியின் தாயின் பக்கம் திரும்பி, ஏ தில்லநாயகி, இது என்ன இது? இப்படி அழுவுறது நல்லா இல்லை, கிளம்பு என அவளது தோள்களை பற்றி வாயிற்புறம் அழைத்து சென்றாள். விம்மி அழுது கொண்டு தள்ளாடிபடி வாயிலை கடந்து வெளியே இருட்டில் மறைந்த தாயின் பின்னால் ஓட வேண்டும் போல் ஆத்திரமும் துக்கமுமாக இருந்தது தமயந்திக்கு. அவள் தந்தையின் ஆதரவான அணைப்பு அவள் உள்ளத்திற்கு இதமாக இருந்தாலும் தாயின் பிரிவை அவளால் தாழ முடியவில்லை. அப்பா, அம்மா என்னை விட்டுட்டு எங்கே போறா என துக்கத்துடன் திணறியபடி கேட்டாள். துண்டினால் கண்களை துடைத்து கொண்டே வடிவேலு கம்மிய குரலில், ஊருக்கு போறா, நாளைக்கு வந்து விடுவா என்றாள். ஊருக்கு என்னத்துக்கு போறா என்று விடாப்பிடியாக கேட்டாள் தமயந்தி. அதற்குள் அந்த வயோதிக மது உள்ளே திரும்பி வந்து விட்டாள். என்ன இது, பெரும் தொல்லையாக இருக்கிறது? கை குழந்தை போல ரொம்ப கொஞ்சதே இந்த பொண்ணு. வடிவேலே, நீ என்கிட்ட விட்டுட்டு நீ வண்டியோட போயிட்டு வா, சீக்கிரம் என அதட்டினாள். முரட்டுத்தனமாக தன்னை வாரி எடுத்துக்கொண்ட அந்த மாதின் முகத்தை பார்க்கவும் அஞ்சிய தமயந்தி அழுகையை அடக்கி கொண்டாள். எனினும் வெகு நேரம் அவளது துக்கம் சிறு விம்மல்களாக வந்து கொண்டுதான் இருந்தது. இதோ பார், நீ நல்ல பெண் அல்லவா, தூங்கு. காலையில அம்மா உன்னோட விளையாட ஒரு தம்பி பாப்பா எடுத்துக்கொண்டு வருவா என அந்த மூதாட்டி முடிவில் கொஞ்சம் தனிவாகவே பேசினாள். அவளது கட்டளைப்படியே கண்களை மூடிக்கொண்ட தமயந்தி அதற்கு பிறகு நன்றாக தூங்கிவிட்டாள். அடுத்த 2 நாட்கள் அவளது தாயையோ தந்தையோ ஒருவரும் திரும்பி வரவில்லை. அவளுக்கு வேலைக்கு கஞ்சி மருந்து இவைகளை அந்த வயோதிக ஸ்திரீயை தான் அளித்து வந்தாள். 3வது நாள் அந்தி பொழுது தன் வீட்டிற்குள் அக்கம் பக்கத்து பெண்களும் புருஷர்களும் வந்து கூடியிருப்பதைக் கண்ட தமயந்திக்கு மிகவும் அதிசயமாக இருந்தது. ஊருக்கு போயிருந்த வடிவேலு வீடு திரும்பி உள்ளே பிரவேசிக்கும் முன் கூடத்தில் இருந்த பெண்கள் அனைவரும் முகத்தில் அரைந்து கொண்டு ஹோவென்று அழத் தொடங்கிவிட்டனர். மேல் துண்டினால் வாயை பொத்திக் கொண்ட வடிவேலு ஓடி வந்து தமயந்தியை கட்டி அணைத்து கொண்டான். தன்னை சுற்றிலும் பலர் போட்ட கூக்குரலில் திகைப்படைந்து போன அவள் கிளி பிடித்தவளாக தகப்பனை இறுக கட்டி கொண்டாள். என் கண்ணி என அரற்றிய வடிவேலு குலுங்கு குலுங்கு அழுது கொண்டிருந்தான். ஒரு வழியாக அன்றைய ஆர்ப்பாட்டங்கள் முடிந்ததும் தமயந்தி தனது சந்தேகத்தை மெல்ல தந்தையிடம் கேட்டு தெளியும் நிமித்தம், அப்பா, அம்மா ஏன் இன்னும் வரல என வினவினாள். அதற்குள் அவள் தந்தை சில நிமிஷங்கள் மௌனமாக இருந்துவிட்டு பரட்டையாக கிடந்த அவளது கூந்தலை கரங்களால் மெல்ல வருடி கொண்டு, ஊருக்கு போயிருக்கிறாள், வருவாள் என்றான். நீ ஏன் அழுகிற என்று விடாப்பிடியாக கேட்டாள் அச்சிறுமி. உனக்கு உடம்புக்கு காய்ச்சல் வந்துடுச்சேன்னு வருத்தப்பட்டேன் என்றான் அவன். எனக்கு காய்ச்சல் நேத்தே விட்டு போச்சுப்பா, தொட்டுப்பாரு என்னை, எனக்கு உடம்பு நல்லா போச்சு என குதூகலமாக பேசிய குழந்தை வடிவேலுவின் கரத்தை எடுத்து தன் நெற்றி மீது வைத்து கொண்டாள். பதிலுக்கு அவன் வறட்சியானதொரு புன்னகை செய்தான். 4-5 நாள் ஜுரத்திற்கு பிறகு தமயந்தி ஒரு திடுக்கிடும் உண்மையை அறிந்து கொண்டாள். முன்போல் அவளால் எழுந்து ஓடியாட விளையாட முடியாது வலதுகால் இழுத்து கொண்டிருந்தது. அதை சரிப்படுத்த வடிவேலு பல வைத்தியர்களை அழைத்து வந்து குழந்தையை காட்டினான். அவர்கள் கொடுத்த ஏதேதோ மருந்துகளை காலில் பூசி வெந்நீர் ஊற்றி சிகிச்சை செய்து பார்த்தான். மந்திரங்கள் பூஜைகள் எல்லாம் நடந்தன. ஆனால் மாதம் 2 ஆகியும் தமயந்தியினால் முன்போல் நடக்க முடியவில்லை. அவ்வளவுதான், விட்டுடு, ஏன் காசை கண்டபடி செலவழிக்கிற? இளம் பிள்ளைவாதம் வந்தா கால் இப்படித்தான் உதவமும் போயிடும் என்று சலிப்பாக பேசினாள் அந்த வயோதிக மாது. பெண் குழந்தை நொண்டியாக போய்விட்டால்
என்று வடிவேலு பேசி முடிக்கும் முன், நொண்டியாக போயிட்டாக்கான்னு சந்தேகம் வரியா? அவ இனிமேல் நொண்டி பொண்ணுதான். அவ வாங்கி வந்த வரம் என கடுத்து கொண்டு பேசினாள் அந்த பெண்மணி. நொண்டிப்பெண் என்ற வார்த்தையை கேட்ட தமயந்திக்கு துக்கம் தாளவில்லை. இனிமேல் அவளால் முன்போல் தட்டாம்பூச்சிகளை பிடிக்க முடியாது. வலது காலை தாங்கி இழுத்து கொண்டு நொண்டித்தான் நடக்க வேண்டும். தெருப்பிள்ளைகள் எல்லோரும் அவளை நொண்டி நொண்டி என்று கேலி செய்வார்கள். சில தினங்களுக்கு முன் தெருவில் பிச்சை எடுத்து சென்ற ஒரு நொண்டி பிச்சைக்காரன் ஒரு வீட்டிலே பிச்சையிட அழைத்ததை கேட்டு வேகமாக அங்கே போக திரும்பினாள். ஊன்றி கொண்டிருந்த தடி நழுவி விழுந்து விடவே நொண்டிக்கால் இடறி கையில் இருந்த சட்டியை போட்டுக்கொண்டு தெருவில் விழுந்து விட்டான். அவன் அன்று முழுவதும் எடுத்த பிச்சை சோறு மண் மீது சிதறி விழுந்து விட்டது. தெரு பிள்ளைகள் அதை கண்டு, நொண்டி நொண்டி நொடிச்சிக்கோ, வெள்ளம் தரேன் கடிச்சிக்கோ என்று பாடி கை கொட்டி சிரித்து ஆர்ப்பரித்தனர். மண்ணுடன் கலந்து கிடந்த சோற்றை வாரி திரட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த பிச்சைக்காரன் முகத்தை தமயந்தி பார்த்தாள். அவளுக்கு ஏனோ மிகவும் துக்கமாக இருந்தது. ஐயோ பாவம் என்றாள் தனக்குள்ளே. அந்த நொண்டி பிச்சைக்காரனை போல் தானும் நடக்க முடியாமல் சரிக்கு விழுந்து விட்டால் தெரு பிள்ளைகள் எவ்வளவு கேலி செய்வார்கள் என எண்ணும் பொழுதே துக்கம் அவள் நெஞ்சை பிளந்தது. சில தினங்கள் சென்றதும் ஒரு நாள் காலை அவள் வீட்டிற்கு ஒரு புது மனிதர் வந்திருந்தார். அவரது நரைத்த மீசையும் அவரது கடும் முகத்தையும் பார்த்த மாத்திரத்தில் தமயந்திக்கும் கொஞ்சம் அச்சமாக தான் இருந்தது. ஊரிலிருந்து மாமா வந்திருக்கிறார் உன்னை பார்க்க என்று வடிவேலு அவளுக்கு அந்த புது மனிதரை அறிமுகப்படுத்தி வைத்தான். அன்று மாலை அவளை தோளில் தூக்கி கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்த வடிவேலு தயாராக வாயிலில் நின்ற மாட்டு வண்டியில் அவளை ஏற்றி உட்கார வைத்தான். வண்டிக்குள் மாமா மட்டுமே ஏறிக்கொள்வதை கவனித்த அவள் அச்சத்துடன் தந்தையின் கரத்தை கெட்டியாக பிடித்து கொண்டாள். மாமா உன்னை ஊருக்கு கூட்டி போகிறார் என்று தந்தை கூறியதை கேட்ட தமயந்தி, ஐயோ நான் மாட்டேன், நான் போகல என்று கிரீச்சிட்டு அலறினாள். தே சும்மா இரு என அதட்டல் போட்ட மாமாவுக்கு கூட அவள் அது சமயம் பயப்படவில்லை. வண்டியை பின்தொடர்ந்து வந்த வடிவேலு அவளுக்கு சமாதானம் சொல்லிக்கொண்டே வந்தான். ஊரில் அம்மா இருக்கா, அவளிடம் உன்னை அழைச்சிட்டு போகிறார் மாமா, உனக்கு அம்மாவை பார்க்க வேணாமா என்றார். நீயும் வா என சிறு கைகளை வெளியே நீட்டி தந்தையை அழைத்த தமயந்தி பிடிவாதம் செய்தாள். வடிவேலு நீங்க போங்க, குழந்தைகளே அப்படித்தான் என்று அதட்டிய சிவானந்தம் தமயந்தி தன் அருகே முரட்டுத்தனமாக இழுத்துக்கொண்டார். ஊருக்கு போய் மாமா வீட்டில் நல்ல பிள்ளையா இரு, உனக்கு நான் மிட்டாய் நிறைய வாங்கிக்கிட்டு வருகிறேன், இந்தா இதை வச்சுக்கோ என திணறிய தந்தை சட்டை பையிலிருந்து ஒரு வெள்ளி நாணயத்தை எடுத்து அவளது வலது உள்ளங்கையில் வைத்து அந்த சிறு விரல்களை பத்திரமாக அதன் மீது மூடினான். முகத்தில் வழிந்திருந்த கண்ணீரை ஆதரவுடன் துண்டினால் துடைத்து கொண்டு வடிவேலு நின்றான். உடனேயே தமயந்தி அலறியதும் பொருட்படுத்தாமல் வண்டி வேகமாக சென்றது. தந்தை தன்னை விட்டு போவதை உணர்ந்த தமயந்தி இன்னும் பலமாக கூக்குரலிட்டு கத்தினாள். ஆனால் மேலே அழுது புரட்சி செய்வதற்கு முன், என்ன இது ரகல, அழுதியா தெரியுமா, மென்னி திருகி விடுவேன் என்று பயங்கரமாக கர்ஜித்த மீசைக்கார மாமா கையை ஓங்கினார். அவர் போட்ட அதட்டலில் திக்புறமே அடைந்து போன தமயந்தி தனது ஓலத்தை உடனே நிறுத்தி கொண்டு அந்த அதிர்ச்சியில் தூங்கியும் போனாள். நாய் குறைக்கும் சப்தத்தில் பயந்து கொண்டு எழுந்ததும் மீண்டும் மாமா போட்ட அதட்டலை கேட்டு நடுங்கிவிட்ட தமயந்தி குழப்பத்துடன் வாளாவிருந்தாள். ஊர் வந்துடுச்சா என்று கேட்டு அறிந்து கொள்ள வேணும் போல் அவளுக்கு ஆவலாதாக இருந்தது. ஆனால் மாமாவின் கடும் முகத்தை எண்ணி பயந்தவளாக ஆவலை அடக்கி கொண்டு உட்கார்ந்திருந்தாள். அவளது ஆவலுக்கு பதில் அளிப்பது போல் வண்டி சட்டென ஒரு வீட்டு வாயிலில் நின்றது. வண்டியை விட்டு இறங்கிய சிவானந்தம் தமயந்தி உள்ளிருந்து விடுக்கென இழுத்து தோல் மீது தூக்கி உட்கார வைத்துக் கொண்டார். வண்டிக்காரனுக்கு கூலியை கொடுத்த பின்பு அவளை சுமந்த வண்ணம் ஒரு சிறு ஓட்டு வீட்டின் வாயிற்கதவை வேகமாக தட்டினார். மாமா தன்னை கீழே இறக்கி விடும் முன் அவசரமாக குதித்து அருகே இருக்கும் தன் தாயை ஓடி தழுவிக்கொள்ள வேண்டும் என்று தமயந்திக்கு ஒரே துடிப்பாக இருந்தது. கூடத்திலே வீற்றிருந்த அம்மாள் சிவானந்தத்தை கண்டதும் முகவாயில் கையை வைத்து, இது என்ன இது என அதிசயத்துடன் வரவேற்றாள். தோளின் மீது சுமந்து கொண்டிருந்த பாரத்தை தரை மீது இறக்கிவிட்ட சிவானந்தம் அப்பாடா என பெருமூச்சு விட்டவனும் அருகில் இருந்த பெஞ்சு மீது உட்கார்ந்து கொண்டார். தமயந்திக்கு அந்த அம்மாளின் வெறுப்பு நிறைந்த முகத்தை பார்க்க பிடிக்கவில்லை. தாயை ஓடிப்போய் கட்டி கொண்டு அழ வேண்டும் போல் அவளுக்கு துக்கம் நெஞ்சை பிளந்தது. கூடத்திலிருந்து அவர்களை விட்டு அப்பால் ஓட எண்ணிய அவள் எழுந்து ஒரு அடி வைத்துவிட்டு மேலே நடக்க மாட்டாது தொப்பென உட்கார்ந்து விட்டாள். மாமாவுக்கு பின்னால் ஆவலுடன் ஓடி வந்து நின்று கொண்ட 2 சிறு பெண் குழந்தைகள் அதை கண்டதும் ஒருவரை ஒருவர் கிள்ளி விட்டு கொண்டு கலுக்கென்று சிரித்தார்கள். காலு நொண்டி, அழடா வேடிக்கையா இருக்குது பார் என அவர்கள் மெல்லிய குரலில் பேசி சிரித்ததை கேட்ட தமயந்திக்கு வெட்கம் தாழ முடியவில்லை.
அவமானமும் கோபமும் துக்கமும் ஒருங்கே எய்தியவள் அம்மா என அழைத்துவிட்டு அலறி அழத் துவங்கினாள். இவர்கள் எல்லோரும் அவளை பரிகசிக்கும்படி விட்டுவிட்டு அவளுடைய அம்மா எங்கே போய்விட்டாள்? தமயந்திக்கு துயரத்தில் ஒன்றும் புரியவில்லை. பெயர் வைப்பதில் பெற்றோர்களில் சிலர் எத்தனை பெரிய பிசகு செய்து விடுகிறார்கள் என்று தமது மனைவியின் பெயரை பற்றி எண்ணும் பொழுதெல்லாம் சிவானந்தம் வியப்பது வழக்கம். ஆலகால விஷம் என பெயரிடப்பட வேண்டிய அந்த மாது சிரோன்மணிக்கு அமிர்தம் என்று தவறாக அல்லவா அவளது பெற்றோர்கள் பெயரிட்டிருந்தார்கள். இவ்வாறு சிவானந்தம் பெயர் ஆராய்ச்சியில் அடிக்கடி ஈடுபட காரணமாக இருந்தது அவர் அவளுடன் நடத்திய இல்லறத்தின் பலன் என்று துணிவாக கூறலாம். 10 வருஷ காலத்திற்கு முன் சிவானந்தம் என்ற பெயரை கேட்டாலே போதும், அழுத பிள்ளையும் வாயை மூடிக்கொள்ளும் என்று சூரியகாந்தத்தில் பிரசித்தம். அப்படிப்பட்ட கீர்த்தி வாய்ந்த மனிதரான அவர் அமிர்தம் அம்மாளிடம் பெட்டிப்பாம்பாக அடங்கி கிடந்ததற்கு தகுந்த முகாந்தரம் இருக்காது போகவில்லை. தமது இருண்ட வாழ்க்கையிலே புதிய ஒளி உண்டாக்க மிகவும் பாடுபட்டு தேடிக்கொண்டு வந்த இரண்டாவது மனைவி அமிர்தம் என்பது அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. தமது இளையதாரத்துடன் ஆரம்பித்த தாம்பத்திய வாழ்க்கை எதிர்பார்த்தது போல் அமைதியையும் ஆனந்தத்தையும் சிவானந்தத்திற்கு கொடுக்கவில்லை என்றால் அதனுடைய பிசகு முழுவதும் அமிர்தத்தையே சாரும் என்று சொல்ல முடியாது. 16 வயது வரை தாங்கொணாத வறுமையில் கழித்து விட்டிருந்த அவள் 45 வயதிற்கு மேற்பட்ட சிவானந்தத்தை மணந்து கொள்ள மனம் ஓப்பியதன் ரகசியம் பிரமாதமானதல்ல. சூரியகாந்தத்திலே பெரிய மிராசுதார் என்று கூறப்படும் அவரது வாழ்க்கை துணைவியாக மாறினால் அதுவரை அனுபவித்து வந்த வறுமை உதறி எறிந்து விடலாம் என அவள் எண்ணினாள். போதாததற்கு அவளது உறவினர்கள் சிவானந்தத்தை பற்றி மிகவும் உயர்வாக பேசிக்கொண்டார்கள். கல் அட்டிகை, காசு மாலை போன்ற விலை உயர்ந்த நகைகளை போட்டுக்கொள்ளலாம், தினமும் ஒருவித வர்ணப்பட்டு சேலையினால் அலங்கரித்து சிங்காரித்து கொள்ளலாம், ராணி போல் உட்கார்ந்த இடத்திலிருந்து அசையாது அதிகாரம் செய்து கொண்டு கௌரவமாக வாழலாம் என்று இன்னமும் என்னென்னவோ அவர்கள் சொன்னார்கள். அவளது வருங்கால கணவரை அவர்கள் எல்லோரும் அவ்வாறு வர்ணிக்கவே மனதில் கொஞ்சம் நஞ்சம் இருந்த அவநம்பிக்கையும் ஒழிந்து நிம்மதியாக மிகவும் சந்தோஷத்துடன் சிவானந்தத்திற்கு மாலையிட்டாள். கல்யாணம் முடிந்ததும் புருஷன் வீட்டிற்குள்ளே வந்த பிறகுதான் அமிர்தத்துக்கு தனது உண்மை நிலை தெரிய வந்தது. பிறந்த வீட்டில் குடிகொண்டிருந்த வறுமையே மேலானது என எண்ணும்படி அவள் புகுந்த வீட்டின் செல்வ நிலை இருந்தது. 8 கண் விட்டெறியும் மிராசு என்று கல்யாணத்தரகர்கள் கூறி வர்ணித்த அவளது கணவனின் குடும்பம் பெரும் கடன் சுமையில் ஆழ்ந்து தத்தளித்து கொண்டிருந்தது. கடனெல்லாம் அடைபட்டு ஒரு வழியாக ஏதாவது மிஞ்சினால் ஊருக்கு வடக்கே இருந்த 1/2 ஏக்கர் நஞ்சை நிலமும் மேலத்தெருவில் அவர்கள் வசித்த மிக பழைய அந்த சிறு ஓட்டு விடும்தான் என அறிந்து கொண்டாள். இந்த ஏமாற்றத்தை தாழ மாட்டாத அவளது இளம் உள்ளம் துக்கத்தினால் சுக்குள் துகளாக வெடித்து போயிற்று. கள்ள அட்டிகைகளையும் காசு மாலையையும் கற்பனையில் எண்ணி மயங்கி வயது மிஞ்சிய ஒருவருக்கு வாழ்க்கைப்பட்டோமே, கண்ணை திறந்து கொண்டு பாழுங்கிணற்றில் விழுந்து விட்டோமே என்று தனக்குள்ளே எண்ணி எண்ணி அவள் உருகி போய்விட்டாள். வயோதிகரின் இளைய மனைவி என்ற ஒவ்வாத நிலையுடன் வாழ்க்கை அமைந்து விட்டிருந்தால் ஒருவாறு அவள் துக்கம் ஒரு சமயம் அடங்கி போயிருக்கக்கூடும். ஆனால் வீட்டிற்குள் மனைவி என்று அடியெடுத்து வைக்கும் முன் மூத்தவள் விட்டு போன குழந்தை ஒன்றை தன் குழந்தை போல் எடுத்து வளர்க்க வேண்டியிருந்த பொறுப்பும், புருஷனால் திரஸ்கரிக்கப்பட்ட நாத்தியை தன்னுடன் கூட வீட்டில் வைத்து பராமரிக்க வேண்டிய கடமையும் சேர்ந்து கொள்ளவே அமிர்தத்தின் துயரம் ஆறா துயரமாக அமைந்துவிட்டது. புருஷன் வீட்டிற்கு வந்த புதிதில் அவள் தனது துக்கத்தை வெளியே காட்டாது மிகவும் அமைதியாக நடந்து கொண்டாள். ஆனால் கணவன் தன்னிடம் அதீதமான அபிமானம் காட்டுகிறார் என அறிந்ததும் அவள் நாலாவட்டத்தில் தனது உண்மை ஸ்வரூபத்தை காட்டத் துவங்கிவிட்டாள். அவளது உள்ளத்திலே குமுறி கொண்டு கிடந்த ஏமாற்றம் சந்தர்ப்பம் வந்த பொழுதெல்லாம் ஆத்திரக் கனலாக வெளியே தலைநீட்ட ஆரம்பித்தது. அதன் விளைவாக கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே அடிக்கொரு தடவை பெரும் தாம்பத்திய பூசல் எழுந்து வீட்டை இரண்டுபடுத்த தொடங்கியது. சண்டையின் முடிவில் ஒவ்வொரு தடவையும் என்னை கொண்டு வந்து பாழுங்கிணற்று தள்ளிவிட்டார்களே பாவிகள் என முகத்தில் அரைந்து கொண்டு அலறி அழுது சிவானந்தம் செய்த தவறை சுட்டிக்காட்ட அமிர்தம் தவறியதே இல்லை. சில சமயங்களில் ஓவென்று இறைந்து அழுது சண்டையிட்டு ரகளை செய்வாள். சில சமயங்களில் மிதமிஞ்சிய கோபத்தில் பேசாமடந்தையாகி நாள் கணக்கில் ஒரே மௌன விரதத்தில் மூழ்கி கிடப்பாள். சில சமயங்களில் கத்தி கூச்சலிட்டு கொண்டிருந்தவள் திடீரென்று மயங்கி கீழே விழுந்து எந்தவிதமான வைத்திய உபச்சாரங்களுக்கும் உணர்வு பெற மறுத்து படுத்தபடி கட்டை போல் நாள் முழுவதும் கிடந்து வீட்டில் உள்ளவர்களை திணறடித்து விடுவாள். கண்ணீர், மௌனம், மூர்ச்சை இதில் எதுவாக இருந்தாலும் அதன் பலன் சிவானந்தத்தை பொறுத்தவரை ஒன்றாகத்தான் இருந்தது. வயது வந்த காலத்தில் அவர் செய்திருந்த பயங்கரமான தவறை அவை ஒவ்வொன்றும் நினைவுறுத்தி அவரது வாழ்க்கையை வேம்பாக்கி கொண்டு வந்தன. இன்றைய பொழுது எவ்வித குழப்பமின்றி போனால் போதும்,
என்று தினசரி தமது வாழ்வை எண்ணி நடுநடுங்கும் வரை அமிர்தத்துடன் ஆரம்பித்த இல்வாழ்க்கை அவரை பயந்தாங்கொல்லியாக மாற்றிவிட்டிருந்தது என்றால், அமிர்தம்மாளுக்கு குடும்பத்தில் இருந்த செல்வாக்கை பற்றி அதிகம் விவரிக்க வேண்டியதில்லை. சிறுமி தமயந்தியை கொண்டு வந்து வீட்டிற்குள் இறக்கியதும் எப்படிப்பட்ட வரவேற்பு கிடைக்குமோ என்று பெரும் சந்தேகம் அவரது உள்ளத்தை வாட்டி கொண்டிருந்தது வாஸ்தவம். அவரது ஐயம் வீண் போகவில்லை என்பதற்கு அடையாளமாக அமிர்தம் விருக்கென எழுந்து நின்றாள். தனது நீண்ட கூந்தலை தட்டி முடித்துக்கொண்டு தமயந்தியின் பக்கம் கோபத்துடன் அவள் திரும்பினாள். உடலை சிலிர்த்து கொண்டு தனது இறை மீது பாய தயாராக இருக்கும் பெண் புலியை போன்றிருந்தது அவளது அந்த செய்கை. உருட்டி விழுத்த அவளது இரு பெரும் விழிகளிலும் தேங்கி நின்ற கோபக்கனல் எழ இருந்த பெரும் யுத்தத்தின் அபாய அறிவிப்பு போல் தோன்றவே சிவானந்தம் என்ன கூறுவதென்று விளங்காமல் ஒருமுறை இருமினார். தனது குரலை அமுக்கிவிடும் அளவு உச்சஸ்தாயில் ஓலமிட்டு அழும் அந்த சிறுமியிடம், சே வாய் மூடு, வந்ததும் வராதுமா புலம்ப ஆரம்பிச்சிட்டா அல்லவா, வீடு உருப்பட்டா போல்தான், உன்னை யார் இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்படி ஊழையிடுற என்று கத்தினாள் அமிர்தம் ரௌத்திரமாக. எதிர்பாராத இந்த தாக்குதலில் ஸ்தம்பித்து போன தமயந்தி சற்றென்று அழுகையை நிறுத்திவிட்டு அந்த பெண்மணியின் முகத்தை பயத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். அழுதியோ தெரியுமா என்று பதிலுக்கு உரிமை அவள் கணவன் பக்கம் அதே வேகத்துடன் திரும்பினாள். அவர் பின்னால் நின்று கொண்டிருந்த 2 பெண் குழந்தைகளும் ஏதோ ஹாசிய மொழிகளை கேட்டுவிட்டவர்கள் போல் ஒருவரை ஒருவர் அர்த்த பாவத்துடன் பார்த்து கொண்டு குபீர் என்று சிரித்தார்கள். போங்கடி பெண்களா உள்ளே, சாப்பிட்டதும் போய் தூங்கி தொலைக்கிறது தானே, இங்கே வந்து என்ன எதிராட்டம் என்று அவர்கள் மீது எரிந்து விழுந்த அமிர்தம் உடனடியாக அதே மாதிரி எரிச்சல் மேலோங்கிய குரலில், ஆமா, இந்த சனியனை இழுத்து கொண்டு வருவதுக்காகவா அப்படி விடியற்காலே விழுந்தடிச்சு ஓடுனீங்க? இப்படி ஏதாவது நடக்கும்னு நான் எதிர்பார்த்து கொண்டு தான் இருந்தேன். உங்களை சொல்லி குத்தம் என்ன? அந்த பாவிகள் என்னை கொண்டு வந்து என்று கத்தியவள் முடிக்காது நிறுத்திவிட்டு உணர்ச்சி வேகத்தில் படீரென்று கையால் தலையில் அடித்து கொண்டாள். ஏதோ கொலை குற்றம் செய்தவர் போல் சிவானந்தம் மிரண்டு கொண்டு எழுந்து நின்றார். அமிர்தம், ராத்திரி வேலை, கூச்சல் போடாதே, அண்டையாசலார் காதில் கேட்டுவிட்டு போகிறது. வடிவேலு ஏதோ முக்கிய காரியம் புறப்பட்டு வரவும் என்று எழுதியிருந்தார். கிளம்பும் பொழுது எனக்கு சத்தியமா விஷயம் என்னதென்று தெரியாது. அங்கே போன பிறகுதான் தெரிய வந்தது. அந்த ஊரில் இருந்தால் எத்தனை காலமானாலும் 4 காசு சம்பாதிக்க முடியாதுன்னு வெளியூருக்கு புறப்பட வடிவேலு தீர்மானித்து இருந்த தட்டுப்புட்டு ஜாமான்களையும் வீட்டையும் விற்று மலாய்க்கு புறப்பட திட்டம் போட்டு விட்டார். 4-5 நாளில் புறப்பட போகிற ஒரு கோஷ்டியோட அவரும் சேர்ந்து கொள்ள போகிறாராம். அவர் அங்கிருந்து திரும்புகிற வரைக்கும் குழந்தையை நம்மக்கிட்ட விட்டு வைக்கவே அழைச்சதா சொன்னார். அதுக்கு மேலே நான் முடியாதுன்னு எப்படி சொல்கிறது? சரின்னு அழைச்சி கொண்டு வந்தேன் என்று சிவானந்தம் பேசி முடிப்பதற்குள் குறுக்கிட்ட அமிர்தம், முன்பின் யோசனை கேட்காம இந்த நொண்டி பிணத்தை நம் தலையில் கட்டிப்பாக அவருக்கு எத்தனை துணிச்சல்! என்னால் முடியாதுன்னு சொல்ல உங்களுக்கு ஏன் வாய் வரவில்லையா? தங்கச்சியே போன பிறகு இனிமே நமக்கும் வடிவேலுக்கும் என்ன உறவு வச்சு வாழுது? இருக்கிற குழந்தைகளை காப்பாற்ற இங்கே விதி இல்லை, இது வேற பாக்கி. முடியாதுன்னு சொல்ல தைரியம் இல்லாம எந்த யோசனையோட இதை இழுத்துக்கிட்டு வந்தீங்க? முதல்ல இப்ப அடுத்த வண்டியில இதை கொண்டு அவ அப்பண்டமா விட்டுட்டு உள்ள வாங்க, இல்லாட்டாக்கா என்று அகங்காரத்துடன் இறைந்து கத்தினாள். அதிகமாக பேசியதன் பயனாக அவளுக்கு மூச்சு திணறியது. கணவனை எரித்து விடுகிறவள் போல் ஒரு முறை உற்று பார்த்தாள். நம்ம வீட்டு நிலைமை வடிவேலுக்கு தெரியாததல்ல. நம்மளை விட்டா குழந்தைய அக்கறையா பார்த்துக்கொள்ள வேற நெருங்கிய பந்துக்கள் இல்லைன்னு தெரிஞ்சுதான் என்னை ரொம்ப கேட்டுக்கொண்டார். குழந்தை செலவுக்கு என்று தனியா வைத்துக்கொள்ள சொல்லி கட்டாயப்படுத்தி இதை கொடுத்தார் என்று முடிவில் உண்மையை மெல்ல எடுத்துவிட்ட சிவானந்தம் இடுப்பில் பெல்ட்டுடன் பத்திரமாக கட்டி வைத்திருந்த சிறு துணிப்பையை எடுத்து அவள் முன் விசிறி போட்டார். அமிர்தம் பாய்ந்து அதை கையில் எடுத்து பரபரப்புடன் திறந்தாள். அவளது வாழ்க்கையில் அன்று வரை சேர்ந்தாற்போல் அவ்வளவு ரூபாய் நோட்டுகளை ஒரே கத்தையாக அவள் கண்டதில்லை. அதை எண்ணி முடிக்கும் முன் உணர்ச்சி வசத்தில் அவளது விரல்கள் நடுங்கின. தனக்கு ஏற்பட்ட குதூகலத்தை வெளியே காட்டிக்கொள்ளாது, இந்த 300 ரூபாய் காசுக்கு இந்த பெண்ணை வச்சு காப்பாத்துற பொறுப்பை தலையில கட்டி விட்டாராக்கும் அந்த மனுஷர். ஆமா, இந்த பணம் எத்தனை நாளைக்கு அவ செலவுக்கு கட்டி வருமா என்று சூழ் கூட்டினாள். மலேயாவுக்கு போனதும் மாதம் குழந்தை செலவுக்குன்னு ஏதாச்சும் அனுபவதாக சொல்லியிருக்கிறார் வடிவேலு. போகும் முன்னாடி இங்கே ஒரு முறை வந்துவிட்டு தான் போவார். ஏதாவது உனக்கு சந்தேகம் இருந்தால் நேரில் வேணுமானா அவரை கேட்டுக்கொள்ளலாம். இந்த பெண்ணுக்குன்னு நம்ம காசு ஒன்றும் செலவழிய போகிறதில்ல.
தங்கச்சி பெண்ணை வச்சு காப்பாத்துனான்னு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறத ஏன் விடணும்னு அழைச்சிட்டு வந்தேன். உனக்கு இஷ்டம் இல்லையானா இந்த நிமிஷம் வேணுமானா கொண்டு போய் திருப்பி விட்டுட்டு வந்துடுறேன் என்று கொஞ்சம் துணிவாக கூறினார் சிவானந்தம் முடிவில். பணப்பையை பத்திரமாக தனது இடையில் சொருகி கொண்ட அமிர்தத்தின் முகத்தில் ஏற்பட்டிருந்த திருப்தியை கண்டுதான் அவருக்கு அவ்வாறு மிடுக்காக பேச துணிச்சல் ஏற்பட்டது. அதற்கு நேரடியாக பதில் கூறாத அவரது தர்ம பத்தினி, ஆமா, நீங்க வழியில ஒன்றும் சாப்பிடல போல இருக்குது, அப்படின்னு நாழி ஆகலையா சாப்பிட என்றால் கொஞ்சம் தனிந்த குரலில். உள்ளே அடுக்கலையிலிருந்து சொய் என்று சப்தம் எழுந்தது. அதைத் தொடர்ந்து கல்லின் மீது தோசை காயும் மனம் மெல்ல காற்றின் ஊடே மிதந்து கூடத்திற்குள் வீசவே பசியும் சோர்வுமாக திகிலுடன் உட்கார்ந்திருந்த தமயந்தி நாவினால் காய்ந்து போன தனது உதடுகளை மெல்ல தடவி கொண்டாள். இன்னைக்கு சனிக்கிழமை அல்லவா, மறந்து விட்டேன். வெண்ணி தண்ணி தயாராக இருந்தாக்கா ஒரு செம்பு தலையில கொட்டிக்கிட்டு சாப்பிட்டுவிட்டு படுக்க வேண்டியதுதான். ஒரே களைப்பாக இருக்கிறது என்று தமக்குள்ளே முணுமுணுத்தார் சிவானந்தம். ஏ மோகனா, உள்ளே போய் அத்தியை கேளு, ஐயா குளிக்க வரலாமான்னு என்று அமிர்தத்தின் அருகே நின்று கொண்டிருந்த பெண்களில் சிறியவளிடம் உத்தரவிட்டாள். கூடத்திற்கு அப்பால் தெரிந்த வாசற்படியில் மெல்லிய காலடி ஓசை கேட்பதை உணர்ந்த சிவானந்தம் அந்த பக்கம் திரும்பினார். அவரது கேள்விக்கு பதில் அளிப்பது போல் கதவு அருகில் வந்து நின்ற பெண்மணி மெல்லிய குரலில், புழக்கடையில் வெந்நீர் பானையில் தண்ணி போட்டு வச்சிருக்கிறேன், சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துடுங்க அண்ணா என்றாள். அந்த குரல் எங்கேயோ கேட்டது போன்று தமயந்திக்கு மிக பழக்கமானதாக தோன்றவே ஆச்சரியத்துடன் அந்த திக்கில் திரும்பி பார்த்தாள். அவளது விழிகள் வியப்பில் விரிந்தன. ஆனந்தத்தில் அம்மா என்று அழைக்க துடித்தது அவளது உள்ளம். ஆனால் என்ன ஏமாற்றம்! விளக்கு வெளிச்சத்தில் கொஞ்சம் முன்புறம் வந்து நின்ற அந்த பெண்மணி அவள் தாயை போலதான் இருந்தாள். ஆனால் அவளது தாய் அல்ல அவள். ஆமாம், அவளுடைய அருமை தாயார் எங்கே? ஊரில் இருப்பதாக அப்பா சொன்னாரே. குழந்தையை வந்து பாராது உள்ளேயே ஒளிந்து கொண்டிருக்கிறாளோ? ஏன் இந்த பாராமுகம்? தனக்குள்ளே பலவாறு எண்ணி குழம்பிய தமயந்திக்கு துக்கம் நெஞ்சை அடைத்துக்கொள்ள கண்களில் நீர் மறைத்து கொண்டது. அருகில் நின்று கொண்டிருந்த அமிர்தத்தின் அதட்டலுக்கு பயந்து அவள் பீறி கொண்டு வந்த அழுகையை அடக்கிக் கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். கொடியில் கிடந்த துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கொண்டு ஸ்நானம் செய்ய கிளம்பிய சிவானந்தம் ஏதோ நினைத்து கொண்டவர் போல், ஆமா, இந்த பயல் தியாகி எங்கே காணவில்லை என்று மனைவியிடம் கேட்டார். உங்க அருமை மகனை பத்தி என்னிடம் ஏன் கேட்குறீங்க? ஊர் சுத்தி கழுத, மத்தியானம் போனவன் இன்னமும் காணவில்லை என்றாள் குரோதமாக அவள். வரட்டும் சொல்றேன், முதுகு தொலை இன்னைக்கு உரிச்சு விடுற என்று கோபத்துடன் பல்லை கடித்தார் கணவர். நீங்க தான் நீ அவனை பக்கத்து டவுன்ல இருந்து ஜாமான்கள் வாங்கி வர அனுப்புனீங்க. 5 மைல் தூரம் அவன் நடந்து போய் வர வேண்டாமா என்றால் பதிலுக்கு கதவு அருகில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்மணி சாந்தமாக. இந்நேரம் 10 வாட்டி கடையிலிருந்து திரும்பி வந்திருக்கலாம். எங்கேயெல்லாம் சுத்தி கொண்டு திரியிறானோ தெரியல. அந்த பையன் மேல ஒன்று சொன்னா உடனே பறிஞ்சு கொண்டு வந்துடுறியே. காலம் முச்சிடும் வச்சு காப்பாத்துற போல பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை என்று பதிலுக்கு அமிர்தம் எரிந்து விழுந்தாள். அது சமயம் வாயிற்கதவு இடிபடும் ஓசை கேட்டதும் அந்த பெண்மணி சிவானந்தத்திடம், அண்ணா, அவனே இதோ வந்துட்டான், ஆயுசு 100 அவனுக்கு என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள். ஒரு சிறு மூட்டையை தலைமீது சுமந்து கொண்டு முழங்கால் வரை புழுதி படிந்த தோற்றத்துடன் மிகவும் களைப்பாக உள்ளே வந்து நின்ற ஒரு சிறுவன் ஆச்சரியத்துடன் தமயந்தியை பார்த்து விழித்துவிட்டு மூட்டையை இறக்கி கீழே வைத்தான். இத்தனை நேரமா உனக்கு என்று இறைந்து கேட்டார் சிவானந்தம். மத்தியானம் 2 மணிக்கு போனவன், ஊரை சுத்தி விட்டு இப்போ வந்திருக்கிறத பார். இது என்ன சட்டையில கிழிசல்? அடப்பாவி, புது சட்டையை எங்கேயோ மாட்டி கிழிச்சுக்கிட்டு வந்திருக்கிறானே என்று அலறினாள் அமிர்தம். அம்மா, அண்ணா வேஷ்டி கூட கிழிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்க இங்கே என்று மோகனா உற்சாகத்துடன் கிழிச்சென்று இடையே கத்தினாள். அப்பா, நேத்து கூட அண்ணன் சுவர் மேல ஏறி குதிச்சு வேட்டியை கிழிச்சுக்கிட்டு வந்தது என்று சமயத்தை விட்டு கொடுக்க கூடாது என்று எண்ணியது போல் புகார் சொன்னால் அமிர்தத்தின் பெரிய பெண் விஜயா. இது சின்னம்மா என்று அவன் ஏதோ துவங்கும் முன் மிக அருகில் நெருங்கிய சிவானந்தம் கோபத்துடன் ஊர் சுத்தி கழுத, ராஜா மகன் மனசுல எண்ணம், கொஞ்சமாவது உடம்புல பயம் இருந்தா சொக்காயை கிழிப்பியா இப்படி என்று ஆத்திரத்துடன் கையை ஓங்கி படீர் படீர் என்று அந்த சிறுவன் கன்னத்தில் 2 அறைகள் வைத்தார். படீர் என்ற அந்த அறைகளின் ஓசையையும் தொடர்ந்தாற்போல் எழுந்த இல்லப்பா இல்லப்பா என்ற அந்த சிறுவன் போட்ட கூக்குரலையும் கேட்ட தமயந்தி பயத்தில் உடல் வியர்க்க நெஞ்சும் பதற கிளி பிடித்து மூச்சு விடக்கூட பயந்து அசையாது உட்கார்ந்திருந்தாள். சரிதான், நீங்க போய் குளிங்க, நேரமாகுது என்று கணவனை அதட்டி அமிர்தம் அங்கு நிற்க பிடிக்காதவள் போல், விஜயா, மோகனா, போய் உள்ள போய் படுங்க, இன்னமும் மூழ்ச்சிக்கிட்டு என்ன கொட்டம், உங்களுக்கும் 2 பூச்சா கேக்குதாக்கும்
என அந்த இரு பெண்களை அதட்டி அப்பால் தன்னுடன் அழைத்துச் சென்றாள். கூடத்திலே தனியே விடப்பட்டிருந்த தமயந்தி சற்று தூரத்தில் விக்கி விக்கி அழுது கொண்டிருந்த அந்த சிறுவனை இரக்கமாக நிமிர்ந்து பார்த்தாள். அவன் அப்படி அழுவதைக் காண ஏனோ அவளுக்கு தாள முடியவில்லை. சுற்றுமுற்றும் பார்த்தாள். யாரையும் காணவில்லை. அவளுக்கு சிறிது துணிவு ஏற்பட்டது. பையா, அழாதே என்றாள் கனிவு நிறைந்த குரலில் மெதுவாக. அதை கேட்ட அந்த சிறுவன் திடுக்கிட்டு அழுகையை நிறுத்தி அவளை திரும்பி பார்த்தான். பெண் குழந்தையாட்டமா அழுவுறியே, உனக்கு வெக்கமா இல்லையா என்று கேட்ட தமயந்தி தன் சிறு பற்கள் வெளியே தெரிய மெல்ல சிரித்தாள். அதை கேட்ட அந்த சிறுவனுக்கு தூக்கி வாரி போட்டது. கண்களை துடைத்து கொண்டு பிரமிப்புடன், ஆமாம், நீ யாரு என்றான் அவன். நான் தான் தமயந்தி என்று புன்னகை செய்தாள் அந்த சிறுமி. என் பெயர் உனக்கு தெரியுமா என்று தனது துயரத்தை மறந்து அவளுடன் கேட்ட அவன் அவள் அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். தெரியாது என்று அவள் தலையை மெல்ல அசைத்தாள். நெற்றி மீது சுருள் சுருளாக வந்து விழுந்த அவளது கூந்தல் அவனது தங்கை மோகனா வைத்து விளையாடி கொண்டிருந்த ஒரு அழகிய பொம்மையின் முகத்தை அவனுக்கு நினைவுபடுத்தியது. ஆச்சரியத்துடன் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்த அவன், என் பெயர் தியாகராஜன். இங்க வீட்டில் சின்னம்மாவும் அப்பாவும் என்னை தியாகுன்னு கூப்பிடுவாங்க. மோகனாவும் விஜயாவும் அண்ணான்னு கூப்பிடுவாங்க. நீ என்ன என்னன்னு கூப்பிடுவ, சொல் பார்க்கலாம் என்று சிரித்தான் அவன். ராஜான்னு கூப்பிடுவேன் என்றாள் அவள் தலையை ஆட்டிக்கொண்டு. அது சமயம் அவர்கள் இருவரின் உள்ளத்திலே ஏற்பட்ட ஆனந்தத்தையும் நிம்மதியையும் விவரிக்கவே முடியாது. பல வருஷங்கள் பழகிய நண்பர்கள் போல் அவர்கள் இருவரும் மேலே தங்களுக்கு தெரிந்த கதைகளையெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தனர். இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்.